இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு காத்து ரட்சிப்பாராக. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற வேத பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமானால், ஒரு மனிதன் நீதியாய் ஆண்டவருக்கு முன்பாக ஜீவிக்கிறான், எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான் என்றால் அவனை நீதிமான் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நோக்கமா இருக்கிறாராம். என் மகன் என்ன பண்ண போறான், என் மகன் செய்யற காரியம் என்ன, அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் ஈடுபடுகிறான் அப்படிங்கிறது ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற தேவனா இருக்கிறாராம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கறது இல்ல, நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நீதிமான்களை கண்ணோக்கி பார்த்து என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறதாம். என்னப்ப இவன் இப்படி எல்லாம் போறான், என்னென்ன வழிகளில் நடக்கிறான் என்பதை கவனமாய் பார்த்து கொண்டே இவன் எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறானோ அந்த விண்ணப்பத்திற்கு நான் பதில் தர வேண்டும், அந்த விண்ணப்பத்தை நான் எப்படியாவது அந்த விண்ணப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தகுந்த காரியத்தை நான் நடப்பிக்க வேண்டும் என்பதில் கவனமாய் ஆண்டவர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு யார் அந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அனுதினமும் பாவங்களற கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான வழிகளில் ஒப்பு கொடுத்து வாழ நினைக்கிற நாம தான் அந்த நீதிமான். இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் நம்ம தான். இந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான தேவன் கண்ணோக்கமா இருந்து நம்ம என்ன கூப்பிடுகிறோமோ, என்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்றோமோ அந்த காரியத்துக்கெல்லாம், அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தரும்படியாய் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ இன்னைக்கு ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒரு நாள் உங்களை தள்ளாடவே விட மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் இவ்வளவு நாள் ஜெபித்தோம், என் ஜெபத்துக்கு பதில் தரலையே, என் விண்ணப்பங்களுக்கு பதில் தரலையே என்று நீங்க கலங்கி போகாதீங்க. ஒருவேளை நம்முடைய வழிகள் ஏதாவது குறைவு இருக்குமானால் அதை சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்கள் செவிகள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றையும் செயல்முறைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. ஒருவேளை குறைவுபட்டவர்களாக இருப்போமானால் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீதிமான்களின் கண்கள் மேல நோக்கம் அப்பா, நீதிமான்களின் பாதைகளின் மேல நோக்கமா இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். நீதிமான்களின் வேண்டுதல்கள்ல கவனமாய் செவி கொடுக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுது எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ள வழிகளாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா ஒருவேளை நான் இவ்வளவு நாள் ஜெபித்து என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு கலங்கி தவிக்கிறாங்களோ அவர்கள் விண்ணப்பத்தை கேளுங்க சுவாமி. அவர்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க சுவாமி. ஏசப்பா, அவர்கள் வழியை நீங்க செவ்வப்படுத்தி அவர்கள் ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை இரத்தத்தினால கழுவி நீதிமான்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அவர்கள் மேல தங்கி தாபரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.